சத்தியத்திற்குள் அன்பானவர்களே, புதுச்சேரி சத்திய மார்க்க ஆலயத்தில் வாரந்தோறும் ஒவ்வொரு வாரத்தின் முதலாம் நாளிலும் சத்திய மார்க்க ஆராதனை முறைமை நிறைவேற்றப்படுகிறது. சத்திய மார்க்க ஆராதனை முறைமையில் நிறைவேற்றப்படுகிற 3 சத்தியங்கள் மிக முக்கியமானது. 1, சுத்திகரிப்பின் செய்தி. 2, ஆராய்ச்சியின் செய்தி. 3, சத்திய தேவ செய்தி. இந்த 3 செய்திகளையும் யூடியூப் வழியாக உங்களுக்கு வழங்க ஆவியானவரால் வழிநடத்தப்படுகிறோம். இன்றைக்கும் நீங்கள் கேட்கிற இந்த சத்திய செய்தியினை கவனமாக கேளுங்கள். கருத்தாக சத்தியத்தின் ஆழங்களை கண்டுபிடியுங்கள். கேட்கிற சத்தியத்தின் அடிப்படையிலே உணர்ந்து அதை உங்களுடைய தனிப்பட்ட குடும்ப பொது ஊழிய வாழ்க்கையிலே கைகொண்டு வாழ்வதற்கு சத்திய தேவனுக்குள் வார்த்தைக்குள் பிரயாசப்படுங்கள். சத்திய தேவன் தாமே உங்கள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பாராக. இந்த சத்திய செய்தியை கேட்பதோடு மாத்திரமல்ல, ஒவ்வொரு செய்திக்கும் உங்களுடைய லைக் எங்களுக்கு ரொம்ப முக்கியமாக இருக்கிறது. அதுபோல உங்களுடைய கமெண்ட்ஸ் எங்களுக்கு தேவையாக இருக்கிறது. மேலும் இந்த சேனல் உங்களுடைய பயனுக்காக ஆரம்பிக்கப்பட்டிருக்கிறபடியால் சத்திய மார்க்க ஆலயம் புதுச்சேரி என்கிற இந்த சேனலுக்கு உங்களுடைய ஆதரவை தாருங்கள். சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். சத்திய தேவனுக்கு மகிமை உண்டாவதாக. ஆமென். சத்தியத்திற்குள் அன்பான தேவ சேனலே, 2026ஆம் ஆண்டு ஆங்கில புத்தாண்டு துவங்கிவிட்டது. இன்றைக்கும் நாம் தேவனுடைய வேத வசனம் ஒன்றை எடுத்துக்கொண்டு நம்முடைய காலங்கள், இந்த வருடத்தின் 12 மாதங்களும் தேவ சித்தத்தை நிறைவேற்றக்கூடியதாக இருக்கும்படிக்கு தியானம் செய்யலாம். பழைய ஏற்பாட்டு புத்தகத்திலிருந்து ஒரு வேத வசனமும், புதிய ஏற்பாட்டு பகுதியிலிருந்து ஒரு வேத வசனமும் நாம் எடுத்துக்கொள்ள இருக்கின்றோம். முதலாவது பழைய ஏற்பாட்டு வேத வசனம் என்று எடுத்துக்கொள்ள இருக்கிறோம். உபாகமம் 11ஆம் அதிகாரம் 12ஆம் வசனத்தை நாம் எடுத்துக்கொண்டு அதனை தேவ மகிமைக்காக நான் வாசிக்கிறதை நீங்கள் கவனித்து கேட்கிறீர்களா? அது உன் தேவனாகிய கர்த்தர் விசாரிக்கிற தேசம். வருஷத்தின் துவக்கம் முதல் வருஷத்தின் முடிவு மட்டும் எப்பொழுதும் உன் தேவனாகிய கர்த்தரின் கண்கள் அதன் மேல் வைக்கப்பட்டிருக்கும். வாசிக்கப்பட்ட பழைய ஏற்பாட்டு வேத வசனம் இஸ்ரவேலருடைய வனாந்தர பிரயாணத்தின் போது தேவன் மோசேயை கொண்டு நம்முடைய ஜனங்களுக்கு அருளிய ஒரு வேத வசனம். இந்த வேத வசனத்தில் தேவன் இஸ்ரவேலருக்கு வாக்கு செய்த அடிப்படையில் கானான் தேசத்தை சுதந்திரமாக கொடுப்பேன் என்று சொல்லியிருந்தார். இஸ்ரவேலர் கானான் தேசத்துக்குள்ளே பிரவேசித்து அந்த தேசத்திலே ஜீவிக்க இருக்கிறார். அவர்கள் நிமித்தம் கானான் தேசத்தை தேவனாகிய கர்த்தர் விசாரிக்கிறார். எப்போது ஒரு வருஷம் ஆரம்பிக்கும் போது அவர் விசாரிக்க ஆரம்பிக்கிறார். அந்த வருஷம் முடிகிற மட்டும் அந்த தேசத்தை விசாரிக்கிறார். கர்த்தர் விசாரிக்கிறார்னா அந்த தேசம் எத்தனை ஆசீர்வாதமாக, எத்தனை நன்மை உள்ளதாக அது காணப்படும். கர்த்தர் விசாரிக்கிறேன் என்று மட்டும் சொல்லவில்லை. வருஷம் ஆரம்பிக்கிறதிலிருந்து வருஷத்தினுடைய முடிவு மட்டும் எப்பொழுதும் தேவ ஜனங்களுடைய தேவனாகிய கர்த்தருடைய கண்களை அந்த தேசத்தின் மேல, கானான் தேசத்தின் மேல வைத்திருப்பதாகவும் சொன்னார். கர்த்தருடைய கண்களிலே கானான் தேசம் வைக்கப்பட்டதென்றால் அதற்கு எத்தனை பாதுகாப்பு உண்டாயிருக்கும். தேவ ஜனங்கள் தேவனாகிய கர்த்தருடைய பாதுகாப்பிலே ஆசீர்வாதங்களை
நன்மைகளை சுதந்திரிக்க ஒரு குறைவும் இல்லாமல் வாழ்க்கை நடத்துவார். நாமும் ஆங்கில புத்தாண்டு 2026 பிரவேசிச்சிருக்கிறோம். நம்ம வாழக்கூடிய தேசத்தையும் கர்த்தர் விசாரிச்சா எப்படி இருக்கும்? இந்த வருஷத்தினுடைய துவக்கம் முதல் முடிவு மட்டும் அவருடைய கண்கள் நம்முடைய தேசத்தின் மேலேயும் வைக்கப்பட்டால் எப்படி இருக்கும்? இந்த வேத வசனத்தை நீங்களும் நானும் நேரடியா சுதந்திரிக்க இயலாது. இஸ்ரவேலருக்காக தேவன் அருளிய விசேஷித்த வேத வசனம். ஆனால் நாம் வாழ்கிற இந்திய தேசத்தையும் அவருடைய ஜனமாகிய நமக்காக அவர் இதை விசாரித்தார். இந்த தேசத்தின் மேல் அவருடைய கண்கள் இருந்தால் நமக்கும் ஆசீர்வாதம் கிடைக்கும், நன்மை கிடைக்கும், பாதுகாப்பு கிடைக்கும். இதை நம்ம நேரடியாக சுதந்திரிக்க இயலாது. ஆனால் இதை நாம் விரும்புவோம். ஒருவேளை இந்த வசனம் நமக்கும் சொந்தமாக தேவனுடைய கிருபை உண்டாக வேண்டுமானால் புதிய ஏற்பாட்டு சபையாக காணப்படுகிற நமக்காக புதிய ஏற்பாட்டு புத்தகங்களிலே நிருபங்களிலே கர்த்தருடைய கண்கள் குறித்து எழுதப்பட்ட ஒரு வேத வசனத்தை எடுத்துக்கொள்வோமா? 1 பேதுரு 3:12 நான் தேவ மகிமைக்காக வாசிக்கிறேன். நீங்களும் வேதத்தை எடுத்துக்கங்க. உங்க கண்களை அந்த வசனத்தின் மேல வைங்க. காதுகளில் கவனமா கேட்கலாமா? கர்த்தருடைய கண்கள் நீதிமான்கள் மேல் நோக்கமாய் இருக்கிறது. அவருடைய செவிகள் அவர்கள் வேண்டுதலுக்கு கவனமாய் இருக்கிறது. தீமை செய்கிறவர்களுக்கோ கர்த்தருடைய முகம் விரோதமாய் இருக்கிறது. சத்தியத்திற்குள் அன்பான தேவ ஜனமே, நீங்களும் நானும் பழைய ஏற்பாட்டு கானான் தேசத்துக்குள்ள வசிக்கிற இஸ்ரவேலர் இல்லை, இந்திய தேசத்திலே காணப்படுகிற புதிய ஏற்பாட்டு சபையாராகிய இயேசு கிறிஸ்துவனுடைய ஜீவனால இரத்தத்தால கழுவப்பட்ட நீதிமான்களா இருக்கும். நீங்களும் நானும் இயேசு கிறிஸ்துவின் ஜீவனாகிய இரத்தத்தினால கழுவப்பட்டு நீதிமான்களா இருக்கிறோம். என்ன கர்த்தருடைய கண்கள் இந்த 2026 ஜனவரி 1 அதாவது துவக்கம் முதல் டிசம்பர் 31 இந்த வருஷத்தினுடைய முடிவு மட்டும் நம்ம மேலேயே அவருடைய கண்கள் இருக்கிறது. எதற்காக? நீங்களும் நானும் நம்முடைய ஆவி, ஆத்மா, சரீரத்தை அவர் நீதிமானா மாற்றி இருக்கிறார். அவர் நீதிமானா ஆக்கி சபைக்குள்ள வைத்திருக்கிறார். நீதிமான்களாக நீதிமானுக்குரிய ஜீவியத்தை செய்கிறோமா என்பதை அவர் தம்முடைய கண்களினாலே பார்க்கிறார் அல்லவா? 1ஆம் தேதியிலிருந்து ஒவ்வொரு மாதமும் டிசம்பர் 31 வரையில நம்ம நீதிமானுக்குரிய வாழ்க்கையை நடத்துகிறோமாங்கிறத நம்முடைய தெய்வம் கண்களை வைத்து பார்க்கிறார். உபாகமம் 11:12 என் வாழ்க்கையில நிறைவேறணும்னு வருஷத்தினுடைய துவக்கம் முதல் முடிவு வரையில ஆசீர்வாதம், நன்மை, பாதுகாப்பு வேணும்னு நீங்க விரும்புனீங்கன்னா முதல்ல நீதிமான வாழ்க்கையை நடத்துகிறோமாங்கிறத நம்ம சிந்திக்க, நீதிமானுக்குரிய ஜீவியத்தை நாம் செய்தோம் என்றால் நிச்சயமா பழையற்பாட்டு வேத வசனத்தினுடைய ஆசீர்வாதம், நன்மை, ஏன் பாதுகாப்பும் நமக்கும் கிடைக்குங்கிறதுல சந்தேகம் இல்லை. அடுத்தபடியா அவருடைய செவிகள் நீதிமான்களாக இருக்கிற நம்முடைய வேண்டுதல்களை கேட்க கவனமாக இருக்கிறார். ஆசீர்வாதத்தை என்னுடைய வாழ்க்கைக்கு தேவையான நன்மைகளை தான் நாம டெய்லி கேட்கிறவங்களா இருக்கிறோமா? அதெல்லாம் நம்ம கேட்கணும்னு அவசியமே இல்லை. பிதாவும் தேவை என்னதென்று அறிந்திருக்கிறார்னு மத்தேயு புத்தகத்தில் எழுதியிருக்கிறத நம்ம கவனிக்க வேண்டாமா? அவருடைய செய்திகள் என்ன கவனிக்கணும்? ஆவிக்குரிய ஜீவியத்தை தேவ பயத்தோட நீதியை மையமா வச்சு நீதிமானுக்குரிய வாழ்க்கையை நடத்த என்னெல்லாம் அவர்கிட்ட மீட்புக்காக, ரட்சிப்புக்காக, விடுதலைக்காக அவைகளை நிறைவேற்றி பூரணப்படுத்துவதற்காக கேட்க வேண்டுமோ, செபிக்க வேண்டுமோ, வேண்டுதல் செய்ய வேண்டுமோ, அவைகளைத்தானே நம்ம கேட்கணும். நீங்க என்ன ஜெபம் பண்றீங்கன்னு சொல்லி, எப்படிப்பட்ட வேண்டுதல்களை அவரிடத்துல செய்றீங்கன்னு சொல்லி ரொம்ப கவனமா வச்சிருக்கிறாரும் சரி. ஜெபம் செய்வதிலே, வேண்டுதல் செய்வதிலே எச்சரிக்கையாக இருங்கள். தெளிந்த புத்தி உள்ளவர்களாக காணப்படுங்கள். நான் நீதிமானா என் வாழ்க்கையை நடத்த மாட்டேன்,
நான் இஸ்ரவேலருடைய ஆசீர்வாதங்களை வாக்குத்தத்தங்களை பிடிச்சுக்கிட்டு அதைத்தான் ஆண்டவர்கிட்ட கேட்பேன் ஜெபிப்பேன் அப்படின்னா உங்களை அவர் அதிகமாக நேசிக்கிறது, உங்களை அவர் புதிய ஏற்பாட்டு நீதிமன்களால் ஏற்றுக்கொள்வதில்லை. நீங்களும் நானும் எப்படிப்பட்ட வாழ்க்கையை நடத்துகிறாங்கிறத சிந்திச்சு மனந்திருங்க. அவர் விரும்புகிற வண்ணமாக நம்முடைய வாழ்க்கையை நடத்தும். அது மாத்திரமல்ல, தீமை செய்கிறவர்களுக்கோ கர்த்தருடைய முகம் விரோதமாக இருக்கிறது என்று எழுதி இருக்கிறதே. நம்முடைய வாழ்க்கையில தீமை என்று எழுதப்பட்டிருக்கிறது. அநீதி வெளிப்படுகிறதா? நீதிமானா இருந்தோம் அப்படின்னா ஒருபோதும் நம்ம அநீதியா சிந்திக்க மாட்டோம், அநீதியா பேச மாட்டோம், அநீதியா நடந்துக்க மாட்டோம். அப்படி அநீதியா நடந்தோம் அப்படின்னா தீமை செய்கிறவங்களா மாறிடும். நம்மை தேவன் இயேசு கிறிஸ்துவின் மூலம் நீதிமானாக மாற்றியது நீதியுள்ள ஜீவியம் செய்வதற்கா அல்லது அநீதி செய்து தீமையை செய்கிறவர்களாக வாழ்வதற்கா? கர்த்தருடைய முகம் நம்மை நேசிக்க வேண்டுமா? நம் மீது பிரியமுள்ளதாக இருக்க வேண்டுமா? நம் மீது அவருடைய அன்பை தொடர்ந்து இந்த வருஷத்தின் துவக்கம் முதல் முடிவு மட்டும் கொடுக்கக்கூடியதாக இருக்க வேண்டுமா? நீங்க தான் உங்க வாழ்க்கையை தீர்மானிக்கிறீங்க. இதெல்லாம் எனக்கு தெரியாதுங்க, நான் எனக்கு பிடிச்ச மாதிரி தான் வாழ்க்கையை நடத்துவேன், அங்கே நீதி இருக்கா அநீதி இருக்கான்னு பார்க்க மாட்டேன், தேவைன்னா தீமையை செய்வேன் அப்படின்னு சொல்லி நீங்கள் நினச்சிங்க அப்படின்னா கர்த்தருடைய முகமே உங்களுக்கு விரோதமாக இருக்குங்கிறத அறிஞ்சு இந்த வருஷம் துவக்கத்திலேயே நல்ல தெளிவான முடிவை எடுங்க. அவருடைய வசனத்தின்படி நீதிமானம், அவருடைய வசனத்தின்படி நீதியுள்ள வாழ்க்கையை நடத்தி அவருக்கு பிரியமா நன்மையை செஞ்சு அவருடைய வசனத்தின்படி புதிய ஏற்பாட்டு சபையா ஜெபிக்க வேண்டிய பிரகாரம் ஜெபிச்சிங்க அப்படின்னா அவர் உங்களை ஆசீர்வதிப்பார். உள்ளும் புறம்பும் ஆசீர்வாதங்களையும் நன்மைகளையும் வாரி வழங்குவார். உங்களை நித்திய ஜீவனுக்காக பூரணப்படுத்தி பாதுகாப்பாக வாழ வைப்பார். சத்தியத்தையும் அறிவோம், சத்தியம் நம்மை விடுதலையாக்கும். ஆமென்.